ஆணை விட பெண் எந்த விதத்திலும் குறைந்தவள் இல்லை அப்படின்னு மேடைக்கு மேடை மட்டும் பேசுவாங்க. ஆனா இந்த வீடியோ பாருங்களேன், அந்த பையனுக்கு சேஃப்டிக்கு எதையுமே போட்டு விடல, சும்மா ட்ரெஸ்ஸை மட்டும் போட்டு விட்டுருக்காங்க. ஆனா அந்த பொண்ணுக்கு பாருங்க உடம்புக்குள்ள எல்லா சேஃப்டிக்கான ட்ரெஸ்ஸையும் போட்டு விட்டுருக்காங்க. அப்ப எந்த விதத்துல ஆணும் பெண்ணும் ஈக்குவலிட்டின்னு எப்படி சொல்றீங்க எனக்கு புரியல. ஆணை விட பெண் ஸ்ட்ராங்கானவள் வலிமையானவளுங்கிறீங்க, ஆனா இங்க பாருங்க இப்ப என்ன சொல்ல போறீங்க, அது குழந்தை அப்படிங்கிறீங்களா? அப்போ ஆப்போசிட்ல இருக்கிறது மட்டும் என்ன பெரிய ஆளா? அதுவும் குழந்தைங்கடா. இது ஆம்பளை குழந்தை, இது பொம்பளை குழந்தை. அப்ப என்ன ஆம்பளை குழந்தைக்கு வலிக்காதா குத்துனா? அவனுக்கு வலிக்கதானே போகுது. எவன் என்ன சொன்னாலும் சரி, கமெண்ட்ல வந்து எவன் திட்டினாலும் சரி, எந்த காலத்திலையும் ஒரு பொண்ணால ஒரு ஆணுக்கு ஈக்குவலா வரவே முடியாது. மேடைக்கு மேடை வேணா வெட்டியே பேசிக்கலாம், ஆனா வரவே முடியாது ஈக்குவலா. எப்பவுமே மனசாலையும் உடம்பாலையும் வலிமையானவன் ஆம்பளை மட்டும்தான். ஆம்பளைங்க கிட்ட இல்லாத ஒரு திறமை பொண்ணுங்க கிட்ட இருக்கு, அந்த திறமை ஆம்பளைங்க கிட்ட கிடையவே கிடையாது. எத்தனை ஜென்மம் எடுத்தாலும் அந்த திறமை ஆம்பளைங்களுக்கு வராது. அது என்ன திறமை தெரியுமா பொம்பளைங்க கிட்ட இருக்குது? தனக்கு ஒரு கஷ்டம் வருதுன்னு தெரிஞ்ச அடுத்த செகண்ட்ல இப்படிங்கிறதுக்குள்ள அழுதுருவாளுங்க. அந்த திறமைக்கு பேர் தான் நீலி கண்ணீர். எவ்வளவு பெரிய ஆபத்து வந்தாலும் சமாளிக்க தெரியாது, கண்ணீர் மட்டும் செம்மையா விடுவாங்க, தாரத்தாரையா கண்ணீர் வரும். அந்த திறமை ஆம்பளைங்க கிட்ட கிடையாதுப்பா.